மா அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் காசுலாம் வந்துருச்சு. ஒரே ஜாலி தான். ஆமாடி 5000 ரூபாய் வந்திருக்கு. என்னம்மா காசு வந்திருக்கு சந்தோஷப்படணும்னு பார்த்தா இப்படி சோகமா இருக்க? ஏண்டி யாராவது காசை சும்மா கொடுப்பாங்களா? சொல்லு. நாம ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு 10,000 ரூபாய் கிடைக்குதான் தானே பார்ப்போம். இப்ப அவங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? ஏமா மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்றாங்க, உங்களை போய் தப்பா பேசுறியம்மா? ஏண்டி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இருந்தே பண்ணிருக்கணும். இப்ப பண்றாங்கன்னா யோசி. கரண்ட் பில்லு விலை ஏறி போச்சு, மளிகை சாமான் விலை, பருப்பு அரிசி அது இதுன்னு ஏறி போச்சு, அப்புறம் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஏன் நம்ம வரி பணமும் கூடுதலாகி போச்சு தெரியுமா? இப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விலைவாசி ஏற்றி வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா? ஆமாம்மா, முன்னெல்லாம் நம்ம கரண்ட் பில் 900 தான் கட்டிட்டு இருந்தோம், இப்போ 4000 கட்டுறோம். வீட்டு வரி 155 ரூபா கட்டிட்டு இருந்தோம், இப்போ 270 ரூபா கட்டுறோம். இப்போலாம் எல்லாமே 3 மடங்கு அதிகமாயிடுச்சுல. இப்ப தெரியுதா 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் எப்படி எடுக்கிறதுன்னு? படத்துல ஒரு காமெடி வருமே, அதான் இன்னும் என்ன பைத்தியமாவே நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு. அந்த மாதிரி இருக்கு. பெண்களை இவங்க இன்னும் முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? அப்புறம் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? அது மட்டுமா, நர்ஸ், டிரைவர் இப்படின்னு நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த நகை கடனை ரத்து பண்ற நாங்க பண்ணாங்களா? கல்வி கடனை ரத்து பண்ற நாங்கள பண்ணாங்களா? இவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப நமக்கு காசு கொடுக்குறாங்களே, நம்ம கேட்டோமா அந்த காசை சொல்லு? இவங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தா அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாம இப்ப காசு கொடுத்தா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையும் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்க பண்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? சில சிட் ஃபண்ட்ல இப்ப பணத்தை கட்டுங்க ஒரு 10 மடங்கு அதிகமாக்கி தரேன்னு கடையை சாத்திட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆசை காட்டி ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆமா கௌசி, நம்ம தான் உஷாரா இருக்கணும். அதுவும் இல்லாம கோடை காலத்துல யாராவது வெயில் அடிக்குதுன்னு காசு கொடுப்பாங்களா? வெயில் காலத்துக்கு தராங்கன்னா ஏன் இத்தனை நாள வெயில்லாம் அடிக்கலையா? இப்ப மட்டும் எதுக்கு தராங்க? நீ கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாரு. இப்ப குடுக்குறாங்களே காசு, இதை தொடர்ந்து கொடுக்க முடியுமா இவங்களால? 5000 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க இன்னும் எவ்வளவு காசு எடுக்க போறாங்களோ நினைச்சு பார்த்தாலே அடிவயிறுலாம் கலங்குதுடி. அப்படிலாம் இல்லம்மா, நம்மலாம் முட்டாளா என்ன? நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பெண்களை முட்டாளா நினைச்சு யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை.